திரு சீமான் அவர்கள் இந்த 7ஆம் தேதி மாநாடு விஜய் அவருக்கு போட்டியாவே நடத்துறாரா? ஐயோ, அவரை நீங்க முக்கியமா கேட்கறனால நம்ம அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றோமே தவிர்த்து அவர் ஒரு சப்ஜெக்ட் மேட்டரே கிடையாது. இன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு போயிருக்காரு. அதாவது அந்த வாக்காளர் திருத்த மசோதாவுக்கு எதிராகவும் வாக்காளர் உரிமைக்கு ஆதரவாகவும் அந்த பேரணியில ஈடுபட்டிருக்காரு. இவங்க முதல்ல ஃபேரா எலெக்ஷனை சந்திக்கிறாங்களாங்கிற இங்க இவங்களே பயங்கரமா எலெக்ஷன் கமிஷனை ஏமாத்துற வேலைகள் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மற்ற கட்சிகள் பண்ணக்கூடிய வேடங்கள் நாடகங்கள் இருக்கே, அதெல்லாம் நம்மளுடைய சிந்தனைக்கே எட்டாத ஒரு விஷயம். இந்த அளவுல குறுக்கு புத்தி இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கே வியப்பளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜனநாயகத்தை இவர்கள் திராவிடத்துக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னாலே அது அவங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது செய்யறாங்கன்னு அர்த்தமே தவிர்த்து மக்களுக்கான நல்லது இல்லை. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஃபாத்திமா ஃபர்கானா மேம். வணக்கம் மேம். வணக்கம். நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் திரு சீமான் அவர்கள் பிப்ரவரி 7ஆம் தேதி ஒரு மாநாடு நடத்த போகிறேன், மாநாடோட ஒழுக்கத்தை அங்கே தான் பார்க்க போகிறீங்க, கொள்கை என்ன பார்க்க போகிறீங்க, எங்கள் தொண்டர்கள் எப்படிலாம் செயல்பட போகிறோம் அங்கே தான் பார்க்க போகிறீங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தது ஆகஸ்ட் 30 மரங்களின் மாநாடு இருக்குது. இந்த 7ஆம் தேதி மாநாடு விஜய் அவருக்கு போட்டியாகவே நடத்துகிறாரா? இல்லை, நாங்கள் விஜய் அவர்கள் ஐயோ அவரை நீங்கள் முக்கியமாக கேட்குறனால நம்ம அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறோமே தவிர்த்து அவர் ஒரு சப்ஜெக்ட் மேட்டரே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே சொன்னது போல் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு பொதுக்குழுக்கள், இந்த செயற்குழு கூட்டங்கள் அதெல்லாம் வைக்கிறது உண்டு. அதே போன்று மாநாடுகள் வைப்பதும் வழக்கம். அப்படி மே இன எழுச்சி மாநாடு, மே 17 இன எழுச்சி மாநாடு, மாவீரர் நாள் மாநாடு உரைகள் அப்படியெல்லாம் நம்ம நடத்துவோம். அதோட தேர்தல் நேரங்களில் நம்ம எப்போவுமே வேட்பாளர் அறிமுக கூட்டங்கள் வைப்போம். அதை இந்த முறை ஒரு மாநாடாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் சீமான் அவர்களுடைய கருத்து. அதை கட்டாயம் வரக்கூடிய பிப்ரவரி வைப்போம் அப்படிங்கிறது முன்னாடியே இந்த இயருக்கான ஸ்கெடியூல் நாங்கள் ஆக்சுவலி முன்னாடியே போட்டுட்டோம். அதில் நிறைய விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் ஏற்கனவே போட்ட திட்டத்தின் வழியில் தான் இந்த பிப்ரவரி 7க்கான மாநாடு. மேம், இதற்கு முன்னாடி விளைச்சல் எங்கள் உரிமை, ஆடு மாடுகள் மேய்த்தல், அதுக்கப்புறம் இப்போ மரங்களின் மாநாடு, அதுக்கப்புறம் மலைகளின் மாநாடு, நீர்களின் மாநாடுன்னு இது ஒரு சுற்றுப்புற சூழ்நிலைக்காக நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இது எந்த வகையில் ஒரு வாக்கெடுப்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுது? இல்லை, இதுதான் ஆக்சுவலி பேச்சு பொருளாக இருக்கணும் அப்படின்னு என்னுடைய பார்வை. இன்னைக்கு யார் யார் கூட கூட்டணி வைப்பா, எத்தனை சீட்டுக்காக கூட்டணி வைக்கிறோம், எத்தனை சீட்டு கொடுத்தா அவங்களோட கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க தவிர சீட்டுக்காக வைக்கிற எந்த கூட்டணிகளும் நீட்டுக்காக கூடுவார்களா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. அது பண்ணவும் மாட்டாங்க. அதை பற்றி கவலை இல்லை. தேர்தலுக்கு அப்புறம் அவங்களுடைய நிலைப்பாடே வேறையா இருக்கும். அதனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் காவிரி நதிநீர் சிக்கல் நம்மள மாதிரி அதுவும் உறவாடுது, சேர்ந்தே நம்ம கூட பிரச்சனையும் நம்ம கூட பயணிக்குதுன்னு சொல்லலாம். நம்ம இறந்துருவோம், அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சிக்கல்களும் இன்னைக்கு கல்வி உரிமையாக இருக்கட்டும், இல்லை கச்சத்தீவு உரிமையாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய நில உரிமைகளாக இருக்கட்டும், இல்லை இந்த கனிம வள உரிமைகளாக இருக்கட்டும், எது ஒன்றை குறித்தும் இந்த ஊடகங்கள் பேச்சு பொருளாக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அதுலேருந்து முற்று முழுதுமாக மாறுபட்டு நிற்கிறோம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் பச்சை அரசியலை பேசுவதில்லை, இயற்கை அரசியலை பேசுவதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அங்கிருந்து தனித்துவமாகி இதுவரைக்கும் இந்த மண்ணில் செய்யாத ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். அது இந்த மண்ணையும் நிலத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறோம். ஸோ அதனால தான் மரங்களுக்கான மாநாடை போடுறோம். அதனால தான் மேய்ச்சல் நிலங்கள் எங்களுடைய உரிமைகள்னு பேசுகிறோம். மாடு வளர்ப்பது நம்மளுடைய கடமைன்னு நம்ம பேசுகிறோம். நம்ம எப்படி பால் என்பது நம்மளுடைய ஆதாரமாக இருக்கும், அந்த பால் மாடுகளிலிருந்து கிடைக்குது அப்படின்னா அந்த மாடுகளுடைய வளர்ப்பு எவ்வளோ அவசியப்படுது, அந்த மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலங்கள் எவ்வளோ அவசியப்படுது போன்ற கால்நடைகளுக்கான உரிமைகளையும் பேசுகிறோம். வாய் இருக்கிறவங்க, வாய் இல்லாததுங்க, உயிர் இருக்கிறது, உயிர் இல்லாதது, எல்லா திணைகளை பற்றியும் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 எக்ஸாம்பிளரியாக நம்ம இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இதை போன்று வெறும் என்ன சொல்றது, என்ஜிஓஸும் வெறும் சமூக செயற்பாட்டாளர்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்த சப்ஜெக்டை ஒரு வெகுஜன மக்கள் கொண்ட ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறது
காலத்தின் கட்டாயம்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு நீங்கள் மண் இல்லை அப்படின்னா உன்னோட உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின் இல்லை அப்படின்னா காற்றுலேருந்து வரக்கூடிய நோய் உங்ககிட்ட ஈஸியாக படர்ந்துடும் அப்படின்றது அறிவியல். அந்த அறிவியலை அரசியலோடு கலந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நம்ம கொடுக்கும்போது அப்போ மண் எவ்வளவு ஆதாரம் அவசியமாகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அரசியல் கட்சியை தொடங்கி. இது வெறும் காலேஜ் லெக்சர்ஸில் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா இல்லை, இது நம்மளும் பேச வேண்டிய ஒரு அரசியல் பாடமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த மண்ணில் ஒரு உண்மையான ஒரு மாற்று அரசியல் சித்தாந்தத்தை மண்ணில் விதைக்கக்கூடிய கட்சியாக இருக்கு. இதுதான் பேச்சு பொருளா இருக்கணும். இதுல ஒரு காம்படிஷன் உருவாகணும். அதுக்கு தான் திராவிடமா தமிழ் தேசியமா ஆரியமாங்கிறதெல்லாம் போட்டி கிடையாது. வருங்காலங்கள்ல தமிழ் தேசியத்துக்கு இன்னொரு எதிரி தான் தமிழ் தேசியமாக வரணுங்கிறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்கு. இந்த விஷயங்கள்ல பிணக்குகள் காம்படிஷன் வரணும். பார்ட்டிஸ் உருவாகி கட்சிகள் உருவாகி நீ என்ன காக்குற இந்த மண்ணையும் மரங்களையும் மக்களையும், நான் உங்களை விட பெட்டரா நான் வச்சிருக்கேன் பாரு, இதை விட பெட்டரான நான் மேனிஃபெஸ்டோ வச்சிருக்கேன், இதை விட கொள்கைகள் சிறப்பாக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு காம்படிஷன் அன்னைக்கு ஏற்படுமே தவிர்த்து இன்னைக்கெல்லாம் அது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் தடாரைமை அவர்கள் ஐயா ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்பு ஒன்று ரெடி பண்ணார் மேடம். அதில் இளைஞர்கள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து தங்களோட கேள்வியை சீமான் அவங்கள்ட்ட முன்வைத்தார். இப்போ நேற்று திருச்சபைகள்லையும் கிறிஸ்துவ தேவாலயங்களும் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இந்த மத ரீதியான மீட்டிங் எதுக்கு மேடம் நாம் தமிழ் கட்சிகள்? மத ரீதியா இல்லை, பொதுவாகவே இவங்க எல்லாருமே வீடுகளுக்குள்ள உட்கார்ந்து யாராவது சொல்லக்கூடியவர்களுக்கு வாக்கு செலுத்துவதை வழக்கமாக வைத்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன் என்னுடைய சார்ந்த சமூகத்தை. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு தேவை. இப்போ உங்களுக்காக பேசுறாரு, உங்களை பற்றி ஏதோ பேசுறாரு, உங்களுக்காக ஏதோ ஒரு விளக்கத்தை கொடுக்குறாருங்கும் போது ஒரு தேடல் இருக்கும், ஒரு பார்வை இருக்கும். அப்படிங்கிறனால அங்கங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், குறிப்பாக ஜமாத்துகள் இல்லைன்னா கிறித்துவ திருச்சபைகள், அவங்க எல்லாருமே முன் வராங்க. நாங்கள் ஒரு கேள்வி பதில் செஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதை நாங்கள் எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, நீங்கள் கேள்வியை கேளுங்க. ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே திரித்து சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அதிகம் சீமான் அவர்களுடைய கருத்துகளில். ஸோ நேரடியாக நம்ம சந்திக்கும் போது அவர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால நாங்கள் யாரையும் மாதிரி பயப்படலை, மோதியின் மாதிரி மீடியாவை சந்திக்கிறதுக்கு அச்சப்படலை, இல்லை ஸ்டாலின் அவர்களை போல, இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய சகோதரர் விஜய் போல யார் போலையும் நம்ம அச்சப்பட தேவையில்லை. அண்ட் மோரோவர் நம்ம கிட்ட கேள்விகளுக்கான பதில் இருக்கு. ஏன்னா எங்களுடைய கொள்கை அப்படி இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம அதில் அச்சப்படாமல் நம்ம இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கோம். அதனால பெக்கூலியராக நம்ம இதை கவர் பண்ணுறதுக்காகலாம் இல்லை. அப்படி நினச்சிருந்தோம் அப்படின்னா இவங்க கிட்டலாம் நம்ம பேசியே இருக்க மாட்டோம் அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த எலக்டோரல் சிஸ்டம் எப்படி இருக்கு, யார் எப்படி யாருக்காக வாக்கு போடுவாங்க, எப்படி இந்த என்டையர் எலக்டோரல் சிஸ்டம் மேனிப்புலேட் பண்ணி இன்றைக்கு அரசியல்வாதிகள் வைத்திருக்கிறார்கள் என்ற புரிதலோட தான் களத்தில் நிற்கிறோம். தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள் தான் ப்ரெஸ் மீட்டை ஒரு தைரியமாக ஹேண்டில் பண்ணுவார் மேடம். கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படி உரிமையாக கேட்டு முடிச்சுட்டு தான் அங்கேருந்து கிளம்புவார். அந்தளவுக்கு தைரியமானவர். இப்போ பட் ஆனால் தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டில் மறுபடியும் கோச்சிக்காதீங்க, நான் விஜய் பற்றி கேட்குறேன்னா அவர் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ விஜய் அஜித் சண்டை தான் இந்த அணில் ஆமங்கிற கான்செப்ட்லாம் வரும். இப்போ நம்ம அரசியல் கட்சி தலைவராக சீமான் அவர்கள் அணிலா ஏன் மரத்து மேலே ஏறுற, நீ அணிலே ஜங்கிள் தானே கத்தணும்னா சொல்கிறாரு. இது ஒரு இரண்டாம் தலைவர்கள் மாதிரி பேசக்கூடாதுல்ல மேடம்? இல்லை அதாவது இதை நீங்கள் இல்லை இந்த களத்தில் யார் புரிதலற்ற போக்கில் அரசியல் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அப்படி நான் சீமான் அவர்கள்ட்ட அப்படி ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க. இப்போ விஜய் பத்தி கேக்குறாங்க அப்படின்னா அவரை பத்தி விமர்சிக்க ஜோவியா தான் பேசுறாரு. அது பட் ஆனா விஜய் ரசிகர்கள் மத்தியில கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. அதற்காக நம்ம யாரும் அவங்க வருத்தப்படுவாங்களேன்னு நினைச்சுலாம் அரசியல் விமர்சனம் பண்ணாமலாம் இருக்க முடியாது. நாங்க ஒன்றும் அவர் இவங்களோட இருக்காங்க அவங்களோட இருக்காங்க தனிநபர் விமர்சனங்கள் எங்களை பண்றது போல நம்ம அது மாதிரி எதுவும் வைக்கல. அரசியல் களத்துல என்ன மாதிரியான விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமா வைக்கணுமோ அப்படித்தான் நம்ம வைக்கிறோம். இவங்க பயப்படுறாங்க அவங்க பயப்படுறாங்கன்னு நினைச்சிருந்தா காங்கிரஸை வீழ்த்தணும் 2011 எங்களுடைய தலைமை உரிமைப்பாளர் சீமான் அவர்கள் போய் பரப்புரை செய்திருக்க மாட்டார். 58 தொகுதிகளை காங்கிரஸை வீழ்த்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சீமான் அவர்கள். அப்படி இவங்களுடைய நன்மதிப்பு போயிடும், இல்லை இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இவங்களுடைய ஃபேன் பேஸ் நம்மளை பகைச்சிக்கும் அப்படிலாம் நினைச்சு நம்ம அரசியல் களத்தில் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஜெகதீப் தன்பர் முன்னாடி முன்னாள் குடியரசு துணைத் தலைவராக இருந்தார். அவரை சில மருத்துவ காரணங்களாக விலக்கி வைத்தார்களா இல்லை அரசியல் காரணங்களான்னு தெரியல. அடுத்தது இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் சுதர்ஷன் ரெட்டியும் நிற்க வைக்கிறாங்க.
இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் 3வது கட்சியாக இருக்குன்னு நாம் தமிழ்கிட்ட கேட்குறேன். உங்களோட ஆதரவு யாருக்குமா? இல்லை, நமக்கு வந்து ஒரு அலங்கார பொறுப்பாகத்தான் கவர்னர் பொறுப்பு எப்போதுமே இருந்திருக்கு. அப்படிதான் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்ஸும் சரி, இல்லை வந்து ரோலும் சரி, இல்லை வைஸ் பிரசிடென்ஷியல் ரோலுமே சரி, ஒரு கையெழுத்து போடக்கூடிய அளவில் தான் வந்து ஒரு இது இருக்குது. பட் அவங்களுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டவங்களாக இருக்காங்க. இப்போ ஜக்தீப் தன்கர் வந்து கடந்த காலத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவர் எவ்வளவு சார்புடைய ஒரு கட்சியை சார்புடையவராக இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு சென்ட்ரல்ல யார் இருக்கா, யூனியன் இல்லை, இன்னைக்கு சென்ட்ரலா இருக்கு. ஸோ சென்டர்ல யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படித்தான் வந்து பவர் சென்டர்ஸ் வந்து உருவாகுது, சர்க்கிள் வந்து உருவாகுதுன்னு பார்க்குறோமே தவிர்த்து இன்னைக்கு அவர்களுக்குன்னு ஒரு தனி ஒரு சக்தி இருக்கு, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. அதனால யார் வந்தாலும் இங்க இருக்க ஒன்றியத்தை ஆளக்கூடியவர்களுடைய இன்னொரு தொங்கு சதையாக இருப்பார்களே தவிர்த்து அவங்க தனித்துவமா அவங்களுடைய முடிவெடுத்து அவங்களால நிக்க முடியாது. அந்த அளவுக்கான பவர்ஸும் அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, தமிழிசை வந்தது வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அவர் பச்சை தமிழர். இல்ல தமிழாய்ந்த தமிழர் தான் நீங்க வந்து இந்த மண்ணை ஆளணும்னு எங்களுடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னது போல இங்க அப்படி பார்த்தா நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடியை ஆதரிச்சுட்டு போயிடலாமே, இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையை ஆதரிச்சுட்டு போயிடலாமே, நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தமிழிசையை ஆதரிச்சுட்டு போயிடலாமே. அவங்க எந்த கொள்கையின் பால் அவங்க நிற்கிறாங்க, எதை சார்ந்தவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிற பார்வை நமக்கு தேவைப்படுது. கூடுதலாக இவங்க வந்து அவர் தமிழர் என்பதனாலேயே தமிழர்களுக்கான தீர்வுகளை கொண்டு எட்டி வந்துருவாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் நமக்கு தேவைப்படுது. இப்போ இவர் வந்துட்டாரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், கச்சத்தீவு பிரச்சனைக்காக அவர் குரல் கொடுப்பாரு அங்கே உட்காந்து வைஸ் பிரசிடென்ட்ங்கிறனால. இங்கே எத்தனை 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு நல்வாழ்வு மறுவாழ்வு அமைத்து தருவதற்காக முடிவை எடுப்பாரா, இல்லை இதுமேல் வந்து கொலைகளே நடக்காது அப்படிங்கிற உறுதியை அவரால் அளிக்க முடியுமா, காவிரி பிரச்சனையை வந்து அவரால் தீர்க்க முடியுமா, முல்லை பெரியாற்று பிரச்சனையை தீர்க்க முடியுமா அப்படின்னா இல்லை. நீட்டை திருப்பி அவங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துருவாருன்னா இல்லை. ஸோ என்னதான் அவர் தமிழராக இருந்தாலுமே வந்து தமிழ் மக்களின் உரிமைக்காக நிற்பாராங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படியான ஒருத்தவங்களை நம்ம வந்து இங்கேருந்து நம்ம ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கே நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேம், இன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பீகாருக்கு போயிருக்காரு. அதாவது இந்த வாக்காளர் திருத்த மசோதாவுக்கு எதிராகவும் வாக்காளர் உரிமைக்கு ஆதரவாகவும் அந்த பேரணியில் வந்து ஈடுபட்டிருக்காரு. ராகுல் காந்தி நிறைய டேட்டா கொடுத்துருக்காரு, இது மாதிரி ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து நிறைய குளறுபடி நடக்குதுன்னு. அதை பற்றி நம்ம நாம் தமிழ் கட்சி கருத்து மேடம். இந்த தேர்தல் வந்து நீங்கள் நியாயமாக நடக்குது நம்புறீங்களா? எங்கே நீங்கள் ஃபேராக நடந்ததுன்னா எலெக்ஷன் ஸ்டாலின் சீமான் அவர்கள் தான் அந்த கருத்தை கூட சொன்னாங்க. ஏற்கனவே கொளத்தூர்லேயே 9000க்கும் மேற்பட்ட வாக்குகள் அவங்க மேனிப்புலேட் பண்ணி தான் வாங்கியிருக்காங்கன்னு யாரோ ஒருத்தவங்க நார்த்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவங்க முதல்ல ஃபேராக எலெக்ஷனை வந்து சந்திக்கிறாங்களாங்கிற கேள்வி இருக்கு. இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக அமலப்படுத்திட்டு தான் இருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் ஃபேராக இங்கே வந்து உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும் இங்கே காசு கொடுக்குறாங்க, ஆனாலும் அங்கே போய் அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம், அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்கன்னா இட்ஸ் அ கேள்விக்குறி. அதனால கொஸ்டின் மார்க். அதனால இது வந்து ஒரு மக்களுக்கு முன்னாடி நடத்தக்கூடிய நாடகமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு தமிழ்நாட்டு சிஎம் அங்கே போய் சப்போர்ட்டிவாக நிற்கிறாரு அப்படிங்கும்போது வரவேற்றுட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இங்கே இவங்களே பயங்கரமாக எலெக்ஷன் கமிஷனை வந்து என்ன சொல்கிறது ஏமாத்துற வேலைகள் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் காசு கொடுக்குறாங்க. ஏன் உங்களுக்கு ஈரோட்டில் நடந்தது தெரியாதா? பட்டி ஃபார்முலா பண்ணாங்க, லட்டு ஃபார்முலா நடந்திருக்கு, மூக்குத்தி கொடுத்துருக்குறாங்க, குக்கர் கொடுத்துருக்குறாங்க, இங்கே சுற்றுலா கூட்டு போயிருக்காங்க, விருந்து வச்சிருக்கிறாங்க, கொலுசு கொடுத்துருக்குறாங்க, காமாட்சி விளக்கு கொடுத்துருக்குறாங்க, பட்டு புடவை கொடுத்துருக்காங்க, ஃபோனு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தேர்தல் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது. அப்படி இவங்க கடந்த காலங்களில் இவங்க பண்ணாததெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பூத்தெல்லாம் கேப்சரிங் பண்ணுற அளவுக்கான அடைத்து வைக்கப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கு. அந்த மாதிரி வாக்குகள் எண்ணும் போதும் நிறைய லூப் ஹோல்ஸ், நிறைய வந்து லீக்கேஜஸ் வந்து இங்க நடந்திருக்கு. இவர்களே அதற்கு முன்னுதாரணங்களாக பல இடங்கள்ல இருந்திருக்காங்க போது இவங்க பண்ற இந்த நாடகத்தெல்லாம் நம்ம வந்து நம்பணுன்ற அவசியம் இல்லை. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி வந்து வாக்குச்சீட்டு முறையை ஆதரித்து தான் வருகிறது. அதுல என்ன டிஃபிகல்ட்டி உங்களுக்கு? ஏன்னா வளர்ந்த நாடுகள் அமெரிக்காவும் சரி, ஜப்பானும் சரி, பல நாடுகள்ல வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் தடையில தான் இருக்கு. சைனா தான் வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ சைனா நம்மளோட ஈக்குவலா பாப்புலேஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்களால அதை பண்ண முடியும்னா ஏன் நம்மளால பண்ண முடியாதுங்கிற ஒரு கேள்வி. அட்லீஸ்ட் அதுல வந்து நம்மளால ஓரளவுக்கு ஒரு உண்மைத்தன்மையை நம்ம வந்து திருப்பி நிலைநாட்ட முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு வந்து பூத் வாரியா உங்களுக்கு வந்து ஓட்டுகள் எண்ணுவதற்கு இருக்காங்கல்ல, ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கு. இல்லை எண்ணியல் முறை வந்துருச்சு, டிஜிட்டலா இருக்கு அப்படின்னா உடனடியா வாக்கு வந்தோடனே எண்ணி உங்களுக்கு வெளிப்படையா சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? அதை முதல்ல பண்ணலாம்ல.
இங்க வரும்போது வாக்கு இதுதான் வாக்கு அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே. முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டேர்ன் அவுட் ஆகுறது யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அவங்க பண்ற இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கே, மற்ற கட்சிகள் பண்ணக்கூடிய வேடங்கள் நாடகங்கள் இருக்கே, அதெல்லாம் நம்மளுடைய சிந்தனைக்கே எட்டாத ஒரு விஷயம். இந்த அளவுல குறுக்கு புத்தி இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கே வியப்பளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜனநாயகத்தை வந்து சுக்குநூறா உடைப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால உங்களுக்கு டிஜிட்டல் சிஸ்டம் நீங்கள் தான் வந்து ஒரு ஜனநாயகத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறீங்களே, அப்போ இந்த பக்கம் வாக்கு வரும்போது உடனே டிஜிட்டல் சிஸ்டம்ல அந்த பக்கத்தில் மக்கள்கிட்ட காமிக்கலாம்ல. அதிகபட்சம் உங்களால் முறைகேடுகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும், பில்ஃப்ரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் கடந்து நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்று முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை வந்திருக்கு மேடம். அதாவது தொழில் புரிவோருக்கும் தொழில் செய்ய நினைப்பவருக்கும் தமிழ்நாடு ஒரு பவர் ஹவுஸாக விளங்குது. நம்ம திராவிடத்தாக தான் வாழ போகிறோம், திராவிடத்தாக தான் முன்னேற போகிறோம். திமுக திராவிடத்தால் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் வேணா வளரும், அந்த இண்டஸ்ட்ரீஸால எங்க மக்கள் வளருவாங்களா அப்படிங்கிறத கேள்வி. இன்னைக்கு இங்க இவ்வளவு ஒரு இண்டஸ்ட்ரி வருது, இங்க வந்து ஒரு ஃபேக்டரி வருது, இங்க ஒரு ஐடி கம்பெனி வருது அப்படின்னா இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னா யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? யார் அந்த லட்சோதிபதி மக்கள்? யார் அந்த மக்கள்? இங்க இருக்க மக்களா, வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய மக்களா, இல்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்களா? யாருக்கு அது பயனளிக்க போகுது அப்படிங்கிறத நீங்க சொல்லணும்ல, வெள்ளை அறிக்கை விடணும்ல. அதனால இவர்கள் திராவிடத்துக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னாலே அது அவங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது செய்யறாங்கன்னு அர்த்தமே தவிர்த்து மக்களுக்கான நல்லது இல்லை அப்படிங்கிறத விளங்கி புரிந்து கொள்ளணும். இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்ச உங்களுக்கு மிக்க நன்றி. மாற்றம் ஒன்றே மாறாதது, நீங்கள் நினைக்கும் மாற்றம் விரைவில் வரும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.